ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேற்று சம்மந்தமே இல்லாமல் சீமான் அவர்கள் பார்த்தோன்னா தாவேக்காவுக்கு போர் அறிவிச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம நேற்று கிளியராக ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். பட் இப்போது நேற்று சீமான் அவர்கள் பார்த்தோன்னா ஸ்டேஜில் சம்மந்தமே இல்லாமல் பேசி விட்டார். இப்போ ரசிக கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி, இனிமேல் இறங்கி தான் அடிக்கணும், பாவமெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேச்சை பேசி விட்டாரா. பேசி விட்டதுக்கப்புறமா நாம் தமிழர் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. ஏன்னா அது திடீர்னு பார்த்தோன்னா சம்மந்தமே இல்லாமல் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு பல பேருக்கு புரியல. சரி, புரிஞ்சாலும் புரியல அப்படின்னாலும் அண்ணா வந்து பேசிட்டாரு, நம்ம இதுக்கு எப்படியாவது முட்டு கொடுக்கணுமே, எப்படி முட்டு கொடுக்கறது. சரி, அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாரு, ஏன் சம்மந்தமே இல்லாமல் சொல்லியிருக்காரு, இந்த நேரத்தில் ஏன் சொல்லணும், நம்மளோட கொள்கை எதிரியும் வேற, கோட்பாடு எதிரியும் வேற, சித்தாந்தமும் வேற, நம்ம யாரை எதிர்க்கணுமோ, இத்தனை வருஷம் பார்த்தோன்னா யாரை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோமோ அவங்கள தான் நம்ம எதிர்க்கணும், அவங்க தான் நம்மளோட எதிரி, சம்மந்தமே இல்லாமல் தாவேக்க எதிரின்னு அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு சிந்திக்கிற தன்மை எந்த தம்பிக்கும் கிடையாது. எல்லாரும் பார்த்தோன்னா வந்து அவர் பேசுனது உடனே பார்த்தோன்னா ஒரு வேத வாக்கு மாதிரி எடுத்துக்கிட்டு உடனே வந்து தாவேக்காவை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் யூடியூப் சேனல்ஸில் நிறைய பேர் பேசுவாங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு, அதுலேயும் நிறைய பேர் பார்த்தோன்னா சீமான் அவர்கள் ஏன் சொன்னார் அப்படின்னு மாதிரி முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் முக்கியமாக பார்த்தோன்னா என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு முரட்டு முட்டி யார் அப்படின்னா தென்னகம் விஷ்ணு. ஸோ இவர் வந்து நேற்று ஒரு முரட்டை முட்டுன்னு கொடுத்தாரு. அண்ணன் சீமான் வந்து எதுக்கு தாவேக்காவை எதுக்குறாரு, தளபதி விஜய் அவர்களை வந்து இறங்கி அடிக்கணும்னு ஏன் சொன்னார் அப்படின்னு மாதிரி ஒரு முரட்டை முட்டு கொடுத்தாரு. அதுதான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். ஸோ கடந்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 8% வாக்கு அப்படிங்கிறது அவங்க வாங்கி பார்த்தோன்னா 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்ல விஷயம், வாழ்த்துக்கள், பாராட்டுகள், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதில் நிறைய விஜய் ரசிகர்களும் அடங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் மறந்துட வேணாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். சரி, இப்போது அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போது அந்த வாக்கை சிதைக்கிறதுக்காக, யார் வாக்கை, நாம் தமிழர் கட்சியினோட வாக்கில் சிதைக்கிறதுக்காக தளபதி விஜய் அவர்களை இறக்கி விட்டுருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் பார்த்தோன்னா வந்திருக்காரு அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அவர் இல்லை அப்படின்னா நாம் தமிழர் பார்த்தோம்னா அடுத்த எலெக்ஷன் வந்து அதிகாரத்தை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இடையில சடனாக பார்த்தோன்னா விஜய் வந்துடுற அப்படின்னா வாக்குகளை பிரிச்சிருவார். நிறைய பேர் பார்த்தோன்னா நாம் தமிழர் பக்கம் வராமல் போயிடுவாங்க. அதை பிரிக்கிற சூழ்ச்சியில் பார்த்தோன்னா தாவேக்கா வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர்கள் அரசியல் இருந்ததாகட்டும், அதுக்கப்புறமா வந்து கமலஹாசன் அவர்கள் பார்த்தோன்னா போன எலெக்ஷன் வந்திருந்தார்ல. ஸோ அந்த எலெக்ஷன் அவர் வந்து பார்த்தோன்னா பாதி வாக்கை பிரிச்சுட்டாரு, இல்லை அப்படின்னா அந்த வாக்கெல்லாம் நாம் தமிழர்கிட்ட விழுந்திருக்கு அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களே சொல்லிக்கிறாங்க, வேற யாரும் இல்லை, அவங்களா சொல்லிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி வாக்கெல்லாம் பார்த்தோன்னா மக்கள் நீதி மையத்தோட வாக்குகள் போயிடுச்சு அப்படின்னு மாதிரி இவங்களே சொல்லிக்கிறாங்க, வேற யாரும் சொல்கிறது கிடையாது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இவங்க சொன்னதில் 100% உண்மையாக இருக்காங்கன்னா 1% கூட உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா இது ஒரு வியூகம், இவங்களா அதை கற்பனை பண்ணிக்கிறாங்க, இவங்களா அதை நினச்சிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். ரியாலிட்டி அது நடந்திருக்கா, நடக்க போகுதானா இல்லை. இப்போது இவங்க சொல்கிறாங்களே இவ்வளோ வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கடந்து பார்த்தோன்னா 8% வாக்கே இப்போ தான் வாங்கியிருக்காங்க. இனி அடுத்ததாக பார்த்தோன்னா 10% எப்போ வாங்குறது, 12, 15 அப்படின்னு எப்போ போகிறது அப்படின்னா அதுக்கு இன்னொரு 30 வருஷம் ஆயிரும். ஸோ 30 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போகிற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இப்போ உட்காந்து அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் அதை வாங்கியிருப்போம், விஜய் வந்து தடுத்துட்டார் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு மனநலம் அப்படிங்கிறது தெரியல. இவங்க சொல்கிறாங்களே நாங்கள் எங்களோட கோட்பாடு வேறு, எங்களோட கொள்கை வேறு, எங்களோட சித்தாந்தம் வேறு, எங்களோட கருத்தியல் வேறு அப்படின்னு. கருத்தியல் ரீதியாக பேசுகிற இவங்களுக்கு எந்த ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தாலும் அவரோட ரசிகர்களாக இருந்தாலும் கொள்கையும் கோட்பாடும் பிடிச்சி போயிருந்தா தளபதி விஜய்களுக்கு வாக்கு செலுத்த வாய்ப்பே இல்லையே. சீமானுக்கே வாக்கு செலுத்திட்டு போயிடுவாங்களே. அவரை நோட் பண்ணுறாங்களே, சீமானை நோட் பண்ணுற எத்தனை பேர் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் பேசும்போது பரவாயில்ல, நம்மளுக்கு கொள்கை ரீதியாக பார்த்தோன்னா சீமான் அவர்கள் தான் ஓகேன்ற மாதிரி இருக்குது, தளபதி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாக்கு செலுத்த சீமானுக்கு தானே வரணும். அப்புறம் எப்படி விஜய்க்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க மேலே இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு சித்தாந்தத்தை ஏற்று நிற்கிற கட்சிக்கு அவங்களா வாண்டடாக வந்து வாக்கு செலுத்துவாங்க. விஜய் வந்துட்டாரு அதனால நம்ம இவங்களுக்கு வாக்கு செலுத்துவோம்னா விஜய்க்கு வாக்கு செலுத்தலாம் அப்படின்னா அந்த சித்தாந்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாமல் தான் இருக்குமா, இல்லை வந்து பிடிக்காம தான் இருக்குமா அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ இப்போது 2021 எலெக்ஷனில் பார்த்தோன்னே இவங்க நின்னாங்க, மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பல மேடைகளில் சீமானை பேசினார். ஆனால் வெற்றியெல்லாம் இல்லை. இப்போ அடுத்த எலெக்ஷனும் பார்த்தோன்னா வரப்போது, அப்பவும் அதே தான் பேசுவார், வெற்றி வருமானம் வராது. அதுக்கு காரணம் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு உருட்டு, அந்த உருட்டு தான் நம்ப முடியாத உருட்டு. இப்போ விஜய் அவர்கள் தாவேக்கா அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சதே பார்த்தோன்னா நாம் தமிழர் அழிக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஒரு புது விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. இதை வந்து திமுக ஆகட்டும், இல்லை அப்படின்னா பிஜேபி ஆகட்டும் இவங்க கொண்டாந்து விடுறது அப்படின்னு இன்னொரு சைடு ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோன்னா திமுகவோட பி டீம் விஜய், பிஜேபியோட பி டீம் விஜய் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னும் யாரு கூட பி டீம் சொல்லுவாங்கன்றது தெரியல. ஸோ இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்குமே தளபதி விஜய் அவர்களால தான் இவங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது இவங்களே ஒத்துக்கிட்டு அந்த பயத்தில் பார்த்தோம்னா என்ன சொல்லணுதுன்னே தெரியாமல் பார்த்தோன்னா இப்படி ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அதிகாரத்தை நோக்கி இவங்க நகர்றதாவே இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களோட கொள்கை கோட்பாடு பிடிச்சி போய் தானே வாக்கு செலுத்துவாங்க, பிடிக்காமலாம் பார்த்தோன்னா யாரும் வாக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஒடிக்கல அப்படின்னா யாருக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஒருத்தருக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. இல்லை அப்படின்னா எத்தனை நாளைக்கு தான் இவங்களுக்கே வெயிட் பண்ணி நம்ம வாக்கு செலுத்துறது, ஒருத்தர் ஜெயிக்கிற மாதிரியே இல்லையே, ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்கலையே அப்படின்ற ஒரு மன வழியில் பார்த்தோன்னா வேற கட்சிக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் மாற்று. நீங்கள் என்ன மாற்று அப்படின்னா, சீமான் அவர்கள் 2021 வரைக்கும் பெரியார் எங்களோட வழிகாட்டி, அவரை நாங்கள் தூக்கி பிடிப்போம் அப்படின்னு பேசுறது. அதுக்கப்புறமா இப்போ பெரியாராவது மண்ணாவது, பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் அப்படின்றது. இதுதான் மாற்று. இங்கே ஒரு மாற்று, இங்கே ஒரு மாற்று. பிரபாகரன் வழி அப்படிம்பாரு, அதுக்கப்புறமா பெரியார் வழி அப்படிம்பாரு. இன்னும் யார் தான் சொல்லுவாருன்றது தெரியல. அதுக்கப்புறமா மாற்றி இவரை விட்டுட்டு இருப்பாரு. இதுதான் மாற்று. இவங்களுக்குள்ளே மாற்றம், பல மாற்றங்கள் நடக்கும்ல, அதுதான் மாற்றம். வேற இதில் மாற்று இவங்க ஒரு மாற்றம் கிடையாது. இப்போ தளபதி பார்த்தோன்னா திராவிடத்தை தூக்கிட்டு வந்ததுனால தான் விஜய் அவர்கள் எதுக்குறாங்களாமா. ஏன் கூட தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதையும் நோட் பண்ணவே இல்லை. அவர் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருக்காருல்ல, அப்படியே அதை நோட் பண்ணல. இதில் ஒரு சொல்கிறாரு, இந்த தென்னக மிஷன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமான் வரவேற்றாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் அப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து கொள்கையை அறிவிக்கல, ஈவராவாக தூக்கி பிடிக்கிறாரு, அங்கே திமுகவும் ஈவராவாக தான் தூக்கி பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் நாம் தமிழர் கட்சி பார்த்தோன்னா ஈவராவை தூக்கி பிடிக்கலையா? அவரை பார்த்தோன்னா அவர் வழிகாட்டியை ஏற்றுக்கலையா? அவருக்கு மரியாதை செய்யலையா? அவரை பற்றி பேசலையான்னு எல்லா இடங்களையும் பேசி தானே வச்சிருக்காரு சீமான் அவர்கள். இப்போ ஏன் பேசலை? இதுதான் மாற்று, இவங்களுக்குள்ள இருக்கிற மாற்று. அப்போ நாங்கள் ஏற்றுவோம், இப்போ நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றது இவங்களுக்குள்ள இருக்கிற மாற்று. கொள்கை தளபதி விஜய் மாநாட்டில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த சாட்டை துரைமுருகன் எல்லாம் பார்த்தோன்னா பெரியார் வந்து கொள்கை தலைவர் அறிவிச்சிருக்காரு. ஆனால் பெரியார் நம்ம கட்சியோட கொள்கை தலைவர் கிடையாது அப்படின்னாலும் அவரோட வழிகாட்டி நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பல பேர் பேசுனாங்க. இந்த சாட்டை துரைமுருகன் எல்லாம் பேசியிருப்பாரு. ஏன் தென்னகம் விஷ்ணு இவரே பேசியிருந்தாலும் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது விஜய் வந்து கொள்கை மாநாட்டெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறமா ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் சீமான் அவர்கள் எதுக்கு ஆரம்பிச்சார். அது வரைக்கும் சும்மா தான் இருந்தார். அதுக்கப்புறமா இந்த நாம் தமிழர் கட்சியினோட தம்பிகள் எல்லாமே பார்த்தோம்னா விஜய் எதுவுமே பேசல. சீமான் எப்போ பேச ஆரம்பிச்சாரோ அதுக்கப்புறமா தான் இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் சும்மா இருக்கிறாங்க. இப்போ கூட பாருங்க, தாவேக்காவுக்கு ஒரு போர் அப்படின்னு மாதிரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாம் தமிழர் தம்பிக்கு பேசுறாங்களே தவிர இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் தெரியலையா தளபதி கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து? தளபதி கட்சி ஆரம்பிச்சா நாம் தமிழர் வாக்கு பிரிச்சுடுவார் அப்படின்னு 1.5 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. அப்பையில அதை பேசவே இல்லை. இப்போ சடனாக பேசுறதுக்கு என்ன காரணம்? திமுக பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் காரணம் அப்படின்னு மாதிரி ஒரு சந்தேகம் வருது இல்லை? நாம் தமிழரோட வாக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து வாங்கிடுவார் அப்படின்ற பயம் இருந்துச்சு அப்படின்னா தளபதி கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. ஸோ நாம் தமிழரோட கொள்கையை சித்தாந்தத்தை ஏற்றுக்காத தம்பிகளும் பல பேர் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து இப்போ வெளியே போய் திமுகவில் தாவேக்களை சேர்ந்த தம்பிகளும் நிறைய பேர் இருக்காங்க. இதையெல்லாம் விட நோட்டாவுக்கு வாக்கு செலுத்துறவங்க எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தோம்னா இது வரைக்கும் இருந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த மனம் இல்லாமல் நோட்டாவுக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த வாக்குகள் எல்லாம் தளபதிக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நாம் தமிழர்ன்ற ஒரு மாற்று கட்சின்னு இவங்க சொல்கிறாங்களே, அந்த கட்சிக்கே வாக்கு செலுத்த பிடிக்காம பார்த்தோன்னா நிறைய பேர் நோட்டாக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்களே. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நாங்கள் தான் மாற்று அப்படின்னு நாம் தமிழர் வந்துச்சு. அந்த கட்சிக்கே வாக்கு செலுத்தாமல் நோட்டாக்கு வாக்கு செலுத்துற நிறைய பேர் இருக்காங்களே, 3 லட்சம் பேர். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தோன்னா இப்போ தளபதிக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, நம்ம அவங்களுக்கு செலுத்துவோம் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருப்பாங்களே, அவங்க வாக்கு தளபதிக்கு வரப்போகுது. சரி, நீங்கள் வந்து தளபதி தான் வாக்கு பிடிச்சிடுவார் அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு தான் கேட்க தோணுது. இருக்காது. ஏன்னா சீமான் மாதிரி ஒருத்தர் பார்த்தோன்னா மேடையில் மாற்றி உருட்டிட்டு இருந்தால் யார் நம்புவா, யார் பின்னாடி வருவா? பல முக்கிய பொறுப்பாளர்களே வெளியே போயிட்டாங்க. கட்சிக்கு பார்த்தோன்னா மிகப்பெரிய பலமாக இருந்தால் காளியம்மாலே கட்சி விட்டு விரட்டி விட்டாங்க. அந்த லெவல் இருக்குது. அப்புறம் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எப்படி மாற்றாவாங்கன்றது தெரியல. சரி, இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பார்த்தோன்னா ஒரு தொகுதியிலாவது ஜெயிச்சிருக்கான்னா இல்லை. சரி, அதுதான் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா 234 தொகுதியில் ஒரு தொகுதியிலோட ஜெயிக்கல, பிரச்சாரம் பண்ணி கஷ்டம் அப்படின்றது கூட விட்டுடலாமே. இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அந்த இடைத்தேர்தல் ஒரே ஒரு இடம் தானே, அந்த இடத்துல கூட பார்த்தோன்னா தாங்க ஒரு மாற்று கட்சி அப்படின்னு நிரூபித்து பார்த்தோன்னா அந்த இடத்துல ஜெயிச்சு காட்ட முடியல. அப்போ இவங்க என்ன மாற்று? 234 தொகுதியில் ஜெயிக்க முடியல, விட்டுருங்க. அந்த ஒரு தொகுதியிலாவது ஜெயிச்சிருக்கலாமே ஈரோடு இடைத்தேர்தலில், அதுலேயும் கூட ஜெயிக்க முடியல. கேட்டால் வாக்கோட சதவீதத்தை பேசிக்குவாங்களே தவிர வெற்றி தோல்வி அப்படிங்கிறத பற்றி பேசவே மாட்டாங்க. அந்த தொகுதியிலேயே பார்த்தோன்னா உங்களுக்கு மாற்று அப்படிங்கிறது ஒரு தொகுதியிலேயே யாரும் வரல. இதில் 234 தொகுதியிலேயும் மாற்று அப்படின்னு அவங்க நிற்கிறாங்களாமா. அந்த வாக்கை வந்து விஜய் அவர்கள் வந்து சதிச்சிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் அடிக்கிறாங்களாமா. என்ன மாதிரி ஒரு என்ன உருட்டு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சரி, இத்தனை வருஷமாக பார்த்தோன்னா மாற்றாக தான் இருந்தீங்க, என்ன சாதிச்சிட்டிங்க அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் இப்போ தான் பயிற்சி முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாத்தையும் விட ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்தோன்னா ஒரு இவங்களை பற்றி ஒரு விஷயமே விளையாச்சு. என்ன அப்படின்னா, நோட்டாவுடன் போட்டி போடும் என்டிகே அப்படின்னு அந்த லெவலில் தான் இருக்குது அங்கேயே. அதுக்குள்ளே இவங்க ஒரு மாற்று அப்படின்னு பேசிக்கிறது. இப்போ நாம் தமிழர் கட்சியில் பார்த்தோன்னா தளபதி விஜய் ரசிகர்கள் பார்த்தோன்னா வாக்கு செலுத்தி பார்த்தோன்னா அந்த 8% வாக்கு அப்படிங்கிறத வாங்கி கொடுத்துருக்காங்களே. விஜயெல்லாம் வச்சு அந்த ப்ரொமோஷன் பண்ணி அந்த மைக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தெல்லாம் வாக்கு வாங்கினாங்களே. இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா பாதி வெற்றி அப்படிங்கிறது தளபதிக்கும் தளபதி ரசிகர்களுக்கும் சாரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை.
அதனால தான் 8%. இப்போ அதுவும் போயிட போகுது. இவங்க வேற வாண்டாடா இனிமேலும் பார்த்தோன்னா விஜய் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு திரிகிறாங்க. இது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பல பேருக்கு பிடிக்கல. அதை பற்றி நிறைய பேரே கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இது வந்து வேண்டாத ஒரு வேலை, இது நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளோட எதிரி திராவிடம் தான் அப்படின்னு. இல்லை, நான் ஒன்று தெரியாமல் தான் கேட்குறேன். தாவேகா கட்சி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஏதாவது ஊழல் பண்ணியிருக்கா? இல்லை. தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியா? இல்லை ஆண்டுட்டு இருக்கிற கட்சியானா? இல்லை. சரி, தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா தாவேக்கானால பல பிரச்சனைகள் ஏதாவது நடந்திருக்கானா? இல்லை. எல்லாமே பண்ணது யார் அப்படின்னா திமுக, அதிமுகன்னு எல்லாரையும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் பார்த்தோம்னா திமுகவை நோக்கி தான் அரசியல் செலுத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ தாவேகா ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்காத ஒரு தாவேகா கட்சியை இத்தனை வருஷம் இவங்க அரசியல் இருக்காங்கன்னா இவ்வளோ தேர்தலை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8% வாக்கு வச்சிருக்கு அப்படின்னு. இவங்க ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்காத தாவேகாவை பார்த்தோன்னா பயந்துட்டு போர் அறிவிக்கிறாங்களாமா. இதெல்லாம் பயத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா திராவிடம் மட்டும்தான் பார்த்தோன்னா மக்களுக்கு நல்லது செய்யணுமா? ஏன் நாம் தமிழர்லாம் வந்து செய்யக்கூடாதா அப்படின்னு மாதிரி பேசுவாங்கல்ல. ஏன் நாம் தமிழர் மட்டும்தான் செய்யணுமா, தாவேக்கா வந்து செய்யக்கூடாதா அப்படின்னு இப்போ நம்ம கேட்டால் அப்படி இருக்கும். அதை கேட்கறது இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவுக்கும் பார்த்தோன்னா கொள்கை ரீதியாக மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது. இவங்க மொழியை வச்சு அரசியல் பண்ணுறவங்க. தாவேக்கா அப்படி கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா மொழியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது சமமாக கிடைக்கணும் அப்படின்றது. ஜனநாயகம் பார்த்தோன்னா எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இவங்கள மாதிரி பார்த்தோன்னா பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. அந்த ஒரு அரசியலும் நம்மளுக்கு தேவையும் கிடையாது. தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிட்டு பார்த்தோன்னா தமிழ் தேசியம் ஃபாலோ பண்ணாமல் ஏன் தூய தமிழ் இது வரைக்கும் வீட்டில் யாராவது இவங்க பேசுகிறாங்களா? இல்லை அவங்களோட குழந்தைங்களை சொல்லி கொடுத்துருக்காங்களா, சொல்லி வளர்க்குறாங்களான்னா இல்லை. சரி, ஸ்கூலாவது பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூலானா அதுவும் கிடையாது. எல்லாமே பார்த்தோன்னா ஆங்கில வழியில் போய்க்கிறது, எல்லாமே பார்த்தோன்னா இப்போ இருக்கிற நடைமுறை பொருட்களாக யூஸ் பண்ணிக்கிறது, அதை பற்றியே பேசுறது. கலாச்சாரம் அப்படின்றாங்க, வேட்டி சட்டை எத்தனை பேர் கொடுத்துறாங்கன்றது தெரியல, இல்லை மாட்டு வண்டியில் எத்தனை பேர் போகிறாங்கன்றது தெரியல. எல்லாமே பார்த்தோன்னா கலாச்சாரத்தை காப்பாற்றுறாங்களாமா. ஆனால் எல்லாமே பார்த்தோன்னா இப்போ இருக்கிற எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் கேட்டால் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தோன்னா எங்களோட தமிழ் தேசியம் அப்படின்னு கேட்டு இதுக்கு விஜயாவில் வேறு வாக்கை வந்து சதிக்கிறாங்களாமா. அது ஆல்ரெடி சதஞ்சிருச்சு. விஜயாவில் எப்போ பார்த்தோன்னா நாம் தமிழர் எடுத்து பேச்சு அப்போவே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே பார்த்தோன்னா நாம் தமிழர் கஷ்டம் தான். அடுத்த எலெக்ஷன்லாம் வந்து அதிகாரத்தை நோக்கி நகரதெல்லாம் இருக்கட்டும், அந்த 8% வாக்குன்றதை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா பார்ப்போம். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தாவேக்கா பார்த்தோன்னா நாம் தமிழரோட கட்சி வாக்குகளை பார்த்தோன்னா பிரிக்கிறதுக்கு தான் உள்ளே வந்திருக்கு, அதனால் நாங்கள் அதை அடிப்போம் அப்படின்றாங்க. அப்போ தாவேக்காவை சேர்ந்தவங்க நாம் தமிழர் அடிப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணுறது? இதுக்கு பேர் தான் போரா. சோசியல் மீடியாஸில் ஃபைட்டை கிரியேட் பண்ணி விட்டுட்டு அது இதுன்னு பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிறதா போர் அப்படின்னு பார்த்தோன்னே இவங்க நினச்சிக்கிறாங்க. அதுக்கும் தயாராக தான் இருக்காங்க தாவேக்கா தொண்டர்களும். பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.